எது சரி, எது நீதி, எது அநீதி, இதை புரிந்து கொள்ள உதவுவதால் இதற்கு பேர் நீதி கதை. இப்போ டு ஸ்டார்ட் வித் ஆரம்பிப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால், இப்போது சிசிசி 1 ஃபஸ்ட்டு சிசிசி அதை வாசித்து விட்டு இந்த ஓமைக்குள் போவோம். God, infinitely perfect and blessed in himself, in a plan of sheer goodness, freely created man to make him share in his own blessed life. For this reason, at every time and in every place, God draws close to man. He calls man to seek him, to know him, to love him with all his strength. He calls together all men, scattered and divided by sin, into the unity of his family, the church. To accomplish this, when the fullness of time had come, God sent his Son as Redeemer and Savior. In his Son and through him, he invites men to become, in the Holy Spirit, his adopted children and thus heirs of his blessed life. இது ஏன் நான் வாசிச்சேன்னா, ஓமையில் உள்ள உருவகம். ஓமை என்றாலே என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முழுமை இல்லாமல் ஏதோ ஒரு பகுதியை மட்டும் விளக்கக்கூடிய உருவகம்தான் ஓமை. ஏதோ ஒரு பகுதினா அதில் முழு கதை இருக்காது. ஏன் இதை சொன்னார், எதுக்கு இதை சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்காது. ஒரு சின்ன பகுதி எடுத்து விளக்குவார். அதனால தான் நேற்று அந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு ஓமையும் ஒவ்வொரு பகுதியை விளக்குவதை பார்த்தோம். ஃபஸ்ட்டு பேரபிள் த வைஸ் அண்ட் த ஃபூலிஷ் பில்டர் அப்படின்னு ஒரு ஓமை பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்னா, அந்த செயல் குறித்து பார்த்தோம். செயல் தான் நம்மை மீட்கும், சொல்லு மீட்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓமை கொடுக்குறார். அடுத்து பழைய நம்பிக்கை புதிய நம்பிக்கை என்றோர் பார்த்தோம். அப்புறம் இந்த இதில் சோவரில் விதைப்போர் ஓமையில் விதமான டெஸ்ட்டு எப்படி நடக்குது, எப்படி ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ் மூலமாக நாம் மீட்கப்படுகிறோம் என்பதை பார்த்தோம். அடுத்து கலை ஓமையில் எப்படி ஒருவர் கலையாக மாறுகிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கடுகு ஓமையில் அந்த உறவு தான் நமக்கு திருச்சபை, உறவற்ற நிலையில் ஒருவர் உள்ளே வந்தால் அது திருச்சபை சேராதவர் அப்படிங்கிறத பார்த்தோம். 11ங்கிறதுல தான் நம்ம அந்த புலிக்காரம், அதாவது அன்னை மரியாளிடம் இருந்து வளரும் அந்த அன்பு குணம், அதை வளர்த்து கொள்வது தான் திருச்சபை. திருச்சபை அப்படி தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையின் அன்பு, அந்த அன்னை மரியாதை முட்டையோடு என்று நினைப்பவர்கள் எல்லாம் வெளியேறி அருங்கொடையில் சேர்ந்து விடுகிறார்கள். அன்னை மரியாள் தான் எனக்கு முக்கியம் நினைக்கக்கூடியவர்கள் இன்று திருச்சபைக்குள் இருந்தே, அதாவது அருங்கொடையில் சேராமல் மரியை வாழ்க மட்டும் வேண்டுமானால் சொல்வேன், பிரைசலாட் சொல்ல மாட்டேன் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் இந்த அன்னை மரியாளுடைய அன்போடு இணைந்து அவரோடு உறவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் எனக்கு அன்னை மரியாள் உறவு வேணலாம் பரவாயில்ல, எனக்கு வேண்டியதெல்லாம் அருங்கொடைகளும் ஆசீர்வாதங்களும் அங்கே கிடைக்கக்கூடிய அனைத்து சுகபோகமும் தான் தவறிய, அன்னை மரியாதையே வேண்டிக்கிட்டு நான் சிலுவை சுமக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள்லாம் வெளியேறி விடுகிறார்கள். அதனால் அந்த புலிக்காரம் திருச்சபையில் வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த இதுக்கப்புறம் இந்த அருங்கொடை இயக்கம் உள்ளே நுழைந்த பிறகு அந்த புலிக்காரம் குறைந்து கொண்டே வருகிறது. எப்போதும் புலிக்காரம்னா வளரணும், அதுவும் ஓமை சொல்கிறது. இப்போது அந்த புலிக்காரம் குறைகிறது. அதனால் பாத்திமா மாதான்னு ஒருத்தவங்க வராங்க. பாத்திமாவில் காட்சி கொடுத்து மாதா சொல்கிறாங்க, ஐயோ சாத்தானுடைய புகை உள்ளே நுழைந்து விட்டது, திருச்சபையை காப்பாற்றுங்கன்னு ஒவ்வொருத்தட்டையாக சொல்லி பார்க்குறார்கள். யாருக்கும் அது புரியல. சாத்தான்னா அவங்க சாத்தானை தேடுகிறார்கள். சாத்தானை தேடவில்லை, அதெல்லாம் நேரம் இல்லை. ரெனியரோ கண்டமேசா பற்றி சொன்னேன் அல்லவா, அவர் போய் திருச்சபையின் உச்சத்தில் அமர்ந்து கொண்டார். அப்படின்னா பேப்பல் ப்ரீச்சர், அதாவது போப்பாண்டவருக்கும் மேலே அவருக்கு பேப்பல் ப்ரீச்சராக போய் உட்கார்ந்து கொள்கிறார், ஆலோசகர் அப்படின்னு வச்சுக்குவோம். அவர் அந்த பதவியை பயன்படுத்தி அருங்கொடை இயக்கத்தை உள்ளே உலகம் பூரா அனுப்பிவிட்டார்.
என்று பார்க்கிறோம். அதை மாதா சூசகமாக சொல்கிறார்கள், ஐயா உச்சத்திலே சாத்தான் நுழைந்து விட்டான் என்று. அது எப்படி போப்பாண்டவர் சாத்தான் ஆக முடியும்? நம்ம சண்டை போட்டுவிட்டு அந்த மூன்றாவது ரகசியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் அதோடைய நான் தான் சொல்ல வரேன்னா, அது மூன்றாவது ரகசியம் என்னென்னலாம் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது புலிக்காரம் குலைந்து கொண்டே வருகிறது